எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வெள்ளை குருமா செய்ய போகிறோம். இது ஈஸியாக டக்குன்னு அரை மணி நேரத்திலே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆகும். மற்றபடி இந்த டிஷ் வந்து சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடும். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு வாணலி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்தாதான் இந்த வெள்ளை சிக்கன் குருமா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். பட்டையை வந்து நான் குட்டி குட்டியாக உடைச்சி போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நாங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். ஸோ எண்ணெயில் நல்லா அது வந்து பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லும் கம்மியாயிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா வந்து அது கருகி போன மாதிரி ஆகிடும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெள்ளை குருமாவுக்கு வந்து அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளி வந்து வதங்கணும்னு தேவை கிடையாது. லைட்டாக வதங்கினாவே போதும். இப்போவே நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்கு முன்னாடியே சிக்கனை சேர்த்துடலாம். எப்போதும் நம்ம நார்மலாக குழம்பு செய்யும்போது சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசுவோம். ஆனால் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசக்கூடாது. அப்படி அலசணுன்னா அந்த கறியில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒட்டி இருக்கும். இந்த டிஷ்ஷு செய்யும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசலை, சும்மா தான் வந்து அலசிட்டு இந்த கிரேவியில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போது எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து தண்ணியே ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதிலே ஃபஸ்ட்டு குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மசாலாவில் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்தே சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிரும். அதிலே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ சிக்கனே தண்ணி விட்டு அதிலே குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமே கொஞ்சமாக சிக்கன்லேருந்து தண்ணி வரும். இப்போவும் கொஞ்சம் அந்த தண்ணியிலே சிக்கன் வந்து வேகட்டும். நம்ம வந்து சீக்கிரமே இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து வர தண்ணியோட அளவும் அதிகமாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் அதிகமாகிடும். ஸோ நம்ம வந்து தண்ணி ஆகிடும். ரொம்ப கிரேவி வந்து தண்ணி ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி சிக்கன்லேருந்து வந்த தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து ஊற்றணும். ஸோ நான் இப்போ வந்து இந்த கிரேவிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குருமா தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து 10 எடுத்திருக்கேன். இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி, பாதாம் அப்படி இல்லைன்னா கசகசா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பொட்டுக்கடலை மட்டுமே வச்சு செய்ய போகிறேன். இதிலேயே வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா போதும், 10 பச்சை மிளகா போதும்னு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் தனியாத்தூள் தான். வேறு மிக்ஸ்டு தனியாத்தூள் சேர்த்திங்க வேணுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ வெறும் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம குருமாவுக்கு அரைச்ச மசாலா சேர்த்தோம் அப்படின்னா வந்து இது நார்மல் கலர் ஆகிடும். இப்போ வந்து நான் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்கேன். நான் இந்த ஸ்டேஜில் தான் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே வதக்கும் போதே சேர்த்தோன்னா இது ஃபுல்லாகவே கருகிடும். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். மசாலா அரைக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா காரமாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகு வந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம மிளகும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சிச்சு அப்படின்னா வந்து தேங்காய் பால் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு கொதிக்க வச்சாவே போதும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க வச்சாவே போதும். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பரான சிக்கன் வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி திக்னஸில் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ சிக்கன் வெள்ளை குருமா வந்து தயாராகிடுச்சு. நம்ம ரெகுலராக வீட்டில் சிக்கன் கிரேவி, சிக்கன் தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம். இந்த வெள்ளை குருமாவும் வச்சு செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். நெய் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.